ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். பணம் எப்போதும் வந்து கொண்டிருக்க ஈஸியான புது டெக்னிக்கு. இப்போ பண விஷயங்களை பற்றி வீடியோக்கள் நிறைய வருது, நிறைய புத்தகங்களும் இருக்குது. பண ஈர்ப்பு சம்மந்தமாக அவங்களுக்கு நிறைய கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. பணம் சம்மந்தமான இந்த பிரபஞ்ச சக்தியை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக, அதே சமயத்தில் சிரமப்படாமல் பணம் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதே போல் 100% அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு புதுவித டெக்னிக்கை நான் இந்த பதிவில் சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து 100% நல்ல பலனை கொடுக்கும். இது வந்து பழைய டெக்னிக்கு தான், ஆனால் நான் இதை கொஞ்சம் புதுசாக சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கிரகத்தையும் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த கிரகம் அது சம்பந்தமான நிகழ்வை நம்ம லைஃப்பில் நடத்தும். இது வந்து பேஸு. இது எல்லாருக்கும் தெரியும். ஜோதிடம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் எல்லோரும் வந்து பொதுவாக உள்ளவங்களும் இந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்தினாங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவும் நான் சொல்லி கொடுக்குறதுனால நிச்சயமாக இது வந்து பண விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா பணம் தானே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எந்த ஒரு மனுஷனும் வந்து பணத்துக்காக படிக்கிறாங்க, பணத்துக்காக வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே பணம் தான். பணம் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால் நான் பணத்தை பற்றின விஷயங்களை வந்து உங்களுக்கு சில ஜோதிடத்தில் எப்படி அதை பயன்படுத்தினா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பதிவுகளில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைச்சிரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில தகவல் கிடைக்காம போயிடுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக நான் சில விஷயங்களை சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம்னு சொல்கிறோம். தனங்கிறது அங்கே பணம் எப்படின்னா வருமானம் எப்படி வரும், ஒருத்தருக்கு வருமானம் இந்த வழியாக வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது 2ஆம் இடம் தான். அது எப்படி வரணும்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் முதல்ல வந்து அவருக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வழியை வந்து உண்டாக்கும். அப்படி அங்கே கிரகங்கள் இல்லைன்னா அந்த இடத்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அதே போல் அந்த வழியை உண்டாக்கும். அப்படி இல்லை, அந்த 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, 2ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கலை அப்படின்னா 2ஆம் அதிபதியை இயக்க தெரியணும். 2ஆம் அதிபதியை இயக்கும்போது அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை இயக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி ஒரு சிலருக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கும். உடனே 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் இயக்கக்கூடாது. சிலருக்கு 12 கூட இருக்கும். அந்த கிரக காரகத்துவத்தை இயக்க தெரியணும். அது எப்படி ஈஸியாக இயக்கிறது? இப்போ ஜோதிட முறையில் வந்து ஒரு கிரகத்தை இயக்கிறதுனா அதுக்கு வழிபாடு செய்யலாம். அந்த கிரகத்துக்கு உரிய இப்போ தானியங்களை வந்து தானம் கொடுக்கலாம். அந்த கிரகத்தை வழிபாடு செய்யலாம். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுபோல் அதை விட ஈஸியாக செய்கிறதுக்கு, அதே சமயத்தில் ஒருத்தரோட அந்த பலன் வந்து 100% கிடைக்கணும். எப்படியும் ஒரு கிரகத்தை நம்ம வந்து டச் பண்ணாலே அது வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். அது அந்த கிரகத்தை இயக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அது வந்து கோச்சார நிலையில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், திசாபுத்தி எப்படி இருந்தாலும், அந்த கிரகத்தை இயக்கும்போது அது சம்பந்தமான ஒரு வாழ்க்கையில் அந்த நிகழ்வு நடந்தே தீரும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சாதகமாக என்ன வேணுங்கிறத ஜாதகத்தில் பார்த்து அதை இயக்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பணம் வேணும். தனஸ்தானம்
ஒவ்வொருத்தருக்கும் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த கிரகத்தை வந்து இயக்கணும். இயக்கிறது எப்படி அப்படின்னா, பலவித விஷயங்கள் இருந்தாலும் நான் ஒரு ஈஸியாக புது டெக்னிக்காக சொல்லித்தரேன். அந்த கிரகத்தோட பேர் ஒரு பாடலில் வர்ற மாதிரி இருக்கும். சினிமா பாடல் தான் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த சினிமா பாடலை நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு பிடித்த, அதாவது அந்த கிரகத்தோட பாட்டை நீங்கள் வந்து பாடினீங்கன்னா அடிக்கடி பாடும்போது அந்த கிரகம் இயங்க ஆரம்பிச்சிடும். அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்போ 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்தை நீங்கள் இயக்குறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயம் என்ன, பணம் தான் கிடைக்கும். பணம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா சூரியனை பற்றின பாடல், அது உங்களுக்கு எந்த பாடல் வேணாலும் பாடலாம். ஆனால் சினிமா பாடல் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா அந்த சினிமா பாடலை வந்து நீங்கள் பாடலாம், அதை கேட்கலாம். கேட்குறதோட பாடும்போது உங்கள் உணர்வு வந்து அதுக்குள்ளே வந்துடும். எப்போவுமே வந்து ஒருத்தர் ஒரு பாட்டை பாடினார்னா அந்த உணர்வு அவருக்குள்ளே இருக்கும். மைண்டு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆயிரும். அந்த நினைவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போ நீங்கள் வந்து இப்போ சூரியன் இருக்காருன்னா சூரியன் சம்மந்தப்பட்ட பாடல் எத்தனையோ வந்து யூடியூப்லலாம் நீங்கள் பார்க்கலாம். சினிமா பாடல்கள் நிறைய இருக்குது. தேடுங்க. தேடும் போதே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அதனால தான் நான் என்ன பாடல்னு சொல்லலை. உதாரணத்துக்கு ஒன்றே சொல்கிறேனே, சூரியன்னா இப்போ பழைய பாடலில் நிறைய இருக்குது. இப்போ எம்ஜிஆர் பாடலில் கூட 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு வரும். அது சூப்பரான ஒரு சூரியனோட பாடல். ஏன்னா 1000 கையிலே அங்கே சூரியன் வந்துடுவார். 1000னா சூரியன் தான். அது மாதிரி நீங்கள் வந்து சூரியனை இயக்கிறதுனா இந்த மாதிரி சினிமா பாடல் ஈஸியான பாடல். அது 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, சூரியனோட பாடல். இது மாதிரி தேடுங்க. நீங்கள் தேடணும். அப்போ தான் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக ஆக்டிவேஷன் ஆகும். அதனால தான் நான் சொல்ல இந்த பாட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அதுபோல் இப்போ சூரியனுக்கு பாடல்களை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த மாதிரி சூரியனோட பாடல்களை தேடி அடிக்கடி நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கலாம். புது பாட்டிலலாம் நிறைய இருக்குது சூரியன். உங்களுக்கு அந்த பாடல் நினைவுக்கு வர மாதிரி நீங்கள் அடிக்கடி அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து அங்கேயே சந்திரன் இருக்குதுன்னு வைங்க. சந்திரனை வந்து நீங்கள் சந்திரன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் எவ்வளோ இருக்குது. சினிமாவில் நிலா பாடல்கள் எத்தனை இருக்குது. நிலா நிலான்னு எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் எப்பவும் பாடிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு அதை இயங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் எத்தனையோ இருக்குது. வெள்ளின்னு ஆரம்பிக்கும். வெள்ளி மணி ஓசையில் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. நீங்கள் தேடணும். அதெல்லாம் தேடினா தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு கிரகம் அங்கே இருக்குன்னா நீங்கள் தேடினா உங்களுக்கு உணர்வு பூர்வமாக அந்த பாட்டு நீங்கள் தேடும் போதே ஆக்டிவேஷன் ஆகும். அதே போல் இப்போ சந்திரனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்ட பாடல், அந்த செவ்வாய் சம்மந்தப்படுற மாதிரி நீங்கள் தேடணும். அது கிடைக்கும். அது செவ்வாய் சம்மந்தப்பட்ட பாடல்களை வந்து தேடி பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அதே போல் புதன் இருந்ததுன்னா புதன் சம்மந்தப்பட்ட பாடல்களை தேருங்க. நிறைய இருக்குது புதன் சம்மந்தப்பட்ட. இப்போ புதனுங்கிற பேர் வரலைன்னா புதனோட காரகத்துவமாக வரும். இப்போ நிறம் கூட வரும். பச்சை நிறமே அப்படின்னு வரும். பச்சை நிறமுங்கிறதே புதனோட இது தான். பச்சை நிறமே பச்சை நிறமேன்னு வந்துடும். மாதவன் படத்தில் அந்த பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பச்சை நிறமே பச்சை நிறமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி நீங்கள் அதை தேட தேட உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். அதே மாதிரி குரு சம்மந்தப்படுறாரு. 2ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா குரு சம்மந்தப்பட்ட பாட்டு, சினிமா பாட்டு, அதை தேடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து குரு ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ சுக்கிரனுக்கு சொல்லியிருக்கேன், வெள்ளிங்கிற இதில் தேட ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ சனி பகவான் 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு இருந்தாருன்னா அவர் உழைப்பு சம்மந்தப்பட்ட பாடல்களை பாடுங்க.
உழைப்பாளியை பற்றி பாடக்கூடிய எந்த பாடல்களும் இருக்கும். ரஜினிகாந்த் படத்துலேயே இருக்குது உழைப்பாளி அப்படிங்கிற ஒரு பாட்டு கூட நிறைய இருக்குது. அது சினிமாவில் உழைப்பாளிகளை பற்றி எவ்வளோ பாடல்கள் இருக்குது. அதை தேடி அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை இயக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு பணம் தேடி வரும். ராகு கேதுக்கு இப்போ நாகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இருக்குது. ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் நீங்கள் பாம்பு சம்பந்தப்பட்டது நாகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நிறைய சினிமாவில் இருக்குது. அந்த மாதிரி பாடல்களை நீங்கள் பாட ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், 2ஆம் இடத்துல எனக்கு 3 கிரகம் இருக்குது, 4 கிரகம் இருக்குது, 2 கிரகம் இருக்குன்னு. அதில் எந்த கிரகத்தை நீங்கள் ஏக்கினாலும் உங்களுக்கு பணம் வரும். இப்போ 2ஆம் இடத்துல 4 கிரகம், அந்த 4 கிரகத்தோட பாட்டையும் பாடலாம். அதில் இருக்க ஒரு கிரகத்தை நீங்கள் பாடினாலும், ஏன்னா அது தனஸ்தானத்தில் அதோட வேலையை செய்யும். கிரகம் வந்து இயங்க ஆரம்பிச்சிருதுன்னா உங்களுக்கு அந்த தனஸ்தானம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சந்தேகத்துக்கெல்லாம் போக வேணாம். ஒருவேளை 2ஆம் இடத்துல நீசம் பெற்ற கிரகம் இருந்ததுன்னா, நீசமான கிரகமாக இருந்தால் நீங்கள் பாடலாம். இப்போ 3 கிரகம் இருந்து அதில் ஒரு கிரகம் நீசம் பெற்றிருந்தால் அப்போ வேணால் நீங்கள் விட்டுறலாம். இப்போ 2 கிரகம் இருந்து ஒரு கிரகம் நீசம் பெற்றிருக்கு, ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னா அந்த நல்லா இருக்கிற கிரகத்தை வச்சு நீங்கள் பாடல் பாடலாம். ஏன்னா மனசுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாகவே இருக்கணும். அது மாதிரியே நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும், உங்களுக்கும் பணம் வரும். நீங்கள் பணம் உடனே பாடிட்டேன், 1 மணி நேரத்தில் எனக்கு பணமே வரலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு 1 மணி நேரம் இல்லை, 1 நாளும் ஆகலாம், இல்லை 1 வாரமும் ஆகலாம், 1 மாதமும் ஆகலாம். ஏன்னா உங்களுடைய கிரகங்கள் எல்லாமே வந்து வழி கொடுக்கும்போது அது எப்போவும் உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஒரு வழியை உண்டாக்கிடும். ஏன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுக்க தயாராக தான் இருக்கும். அதே போல் சில பேருக்கு அந்த 2ஆம் இடத்துல கிரகமே இல்லைன்னா அது பார்க்கக்கூடிய இடங்கள், 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமோ அந்த கிரகத்தை நீங்கள் இயக்குங்க. அதில் 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்கும். அப்போ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி 8ஆம் இடத்தை நீங்கள் இயக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல இருக்க கிரகங்கள்லாம் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அதை கொஞ்சம் கவனமாக 8ஆம் இடத்துல இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுமாதிரி 6, 8 அந்த மாதிரி சம்மந்தப்படுறப்ப நீங்கள் அதை விளைக்கிறீங்க. இப்போ சனி பகவான் வந்து 12ல் இருந்து இயக்கும்போது 12ல் இருக்கும்போது 3ஆம் பார்வையை அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அதையும் தவிர்த்துட்டு அப்போ 2ஆம் அதிபதியை இயக்க ஆரம்பிங்க. உங்களுக்கே நீங்கள் கணக்கு போடுங்க, எந்த அதிபதி கரெக்டாக பாதிப்பு இல்லாமல் இருக்காரோ, எந்த கிரகம் பாதிப்பு இல்லாமல் இருக்கோ அந்த கிரகத்தை 2ஆம் இடமோடு சம்பந்தப்பட்டு இருந்ததுன்னா அந்த கிரகத்தை இயக்குங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் எப்போவும் கிடச்சிக்கிட்டு இருக்கும், பணம் வந்துக்கிட்டும் இருக்கும். ஏதோ ஒரு வழியில் பணம் கிடச்சிட்டே இருக்கும். இது ஒரு ஈஸியான டெக்னிக்காக இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.